செப்டம்பர் 6, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த அனைத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார். The Lord gives you back all that you have lost in the past. எசேக்கியேல் 16 அதிகாரம் 7 வசனம். எசேக்கியேல் chapter 16 verse 7. உன்னை வயலின் பயிரைப் போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து உங்களை வர்த்திக்க செய்வார். நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்வில் செழித்திருப்பீர்கள். உங்கள் குடும்பமும் உங்கள் வம்சமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் வருமானம் பெருகும். நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்ந்திருப்பீர்கள். I made you grow like a plant of the field. My dear brothers and sisters, may the Lord bless you 1,000 of blessings and prosper you. You will be amused. You will prosper in your life. May your family and your destiny be blessed by the Lord. Your income will increase. May you live blessed in everything. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்தவரே, புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு நீர் அருளி ஆசீர்வதிக்கிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்களும் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்து முன்பாக வந்து ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை கத்த நீர் கண்ணோக்கி பார்ப்பீரா. அவருடைய வாழ்விலே என்னென்ன தேவைகள் உண்டோ அத்தனை தேவைகளையும் கத்த நீர் சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவை நீர் தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா அவர்கள் ஆண்டவரே அநேகமாயிரமாய் பெருகும்படியாக கத்த நீர் ஆண்டவரே உதவி செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய வருமானங்கள் ஆண்டவரே பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பல வருடமாக எனக்கு இன்க்ரிமெண்ட்டே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு இந்த வருடத்திலே இந்த மாதத்திலே அவருக்கு ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்த்த ஆண்டவரே அந்த வருமானம் அந்த இன்க்ரிமெண்ட் அவர்களுக்கு வரும்படியாக ஆண்டவரே கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அதிகாரிகளுக்கு ஆண்டவரே கண்களில் நீர் ஆண்டவரே தயவை தந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அது அனுகூலமாய் நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தங்கள் வேலைகளை கத்த நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேலைகள் ஆண்டவரே வருகிற எல்லா விதமான இடையூறுகளையும் கத்த நீர் ஆண்டவரே மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகமாக ஆண்டவரே பிள்ளைகளுக்காக பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தங்களுடைய ஆண்டவரே வேலை செய்கிற ஸ்தலங்களிலே அவர்கள் படுகிற பாடுகளை கத்த நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர். நீர் ஆண்டவரே அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யணுமா ஜெபிக்கிறோம். எந்த பொல்லாத மனுஷர்களாலும் அவளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராதபடிக்கு கத்த நீர் ஆண்டவரே அவளுக்கு துணையாயிருந்து அவளை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் ஆண்டவரே கத்தாவே உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் குறைந்து போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவங்களை எதிர்க்கிற சத்துருவானவன் ஆண்டவரே முழுவதுமாக விட்டு விலகி ஓடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. செய்கிற வேலை ஸ்தலங்களிலே அவர்கள் பாதுகாப்பை ஆண்டவரே உணர்ந்தவர்களாக கர்த்தருக்குள்ளாக உணர்ந்து அவர்கள் ஆண்டவரே தங்களுடைய வேலைகளை செய்யும்படியாக இருக்கிறவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்வீராக. நேர்முக தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆண்டவர்கள் நிலைமையில் செய்யும்படியாக நல்ல ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல பிள்ளைகள் நல்ல முறையில் ஆயத்தப்படும்படியாக நீர் கிருபை தருவீராக. நல்ல ஞானத்தை தருவீராக. நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் பெருகும்படியாகவும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீ தருகிற எல்லா நன்மைகளும் அவர்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மாத்திரம் அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் தெய்வீக பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்து அவளை வழிநடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி. கொடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம். நன்றி இருதயத்தோடு நாங்கள் மை துதிக்கிறோம். கிருபையாய் அவங்களை ரட்சித்தருள்வீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. இப்பொழுதோடும்
பலவீனத்தோடு செபிக்கிற பிள்ளைகள், நோய்களோடு இந்த பிள்ளைகள் இந்த சமூகத்துள்ளாக வந்திருப்பார்கள். ஆனால் அவளுக்கு எந்த நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்களை கத்த நீர் மாற்றி, அந்த பலவீனங்களை மாற்றி நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிட்டாரோட தருகிறோம். நீ தருகிற சுகமே சுகம், நீ தருகிற ஆண்டவரே பலனே பலன். நீர் அவளை பலப்படுத்துங்க. நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை நீடி ஆயுள் நாட்கள் பிள்ளைகளுக்கு தந்து நீர் அவளை வழிநடத்தி வரல விடுமா செபிக்கிறோம். கேட்கிற எல்லா நன்மைகளையும் கூட அவளுக்கு நிறைவாய் தந்தவளை நீர் வழிநடத்தி வரல விடுமா செபிக்கிறோம். அப்பா அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக, பதிலை தருவதற்காக நன்றி. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை கர்த்தராவே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக அவளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அநேக ஆண்டவரை பிறந்த நாட்களை காண, மகிழ்ச்சியோடு காண, சந்தோஷத்தோடு காண, ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் ஆசீர்வாதமாக காணப்பட இருக்கிற தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கணவன் மனைவி இணைந்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே இந்த வருடத்தில் அவளுக்கு ஆசீர்வாதமான நன்மைகள், அவள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் அவளுக்கு கிடைக்கும்படியாக இருக்கிற திருமணமாக செபிக்கிறோம். இன்னும் அநேகமான திருமண நாட்களில் காணும்படியாக இருக்கிற தாரும். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.